காய்ச்சல் ஆரம்பமாயிருச்சுடா, காய்ச்சல் ஆரம்பமாயிருச்சு. என்ன காய்ச்சல்? பிக் பாஸ் காய்ச்சல். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். பிக் பாஸ் ஃபீவர் ஆரம்பமாயிருச்சு மக்களே. பிக் பாஸ் உடைய முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல என்னென்ன இருக்கு, முக்கியமான விஷயங்கள் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தயவு செய்து அல்டிபாஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், இந்த வருஷம் இருக்கு. எதுக்காக அப்படின்றது நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு வேற வழி இல்லை. நம்மளுடைய பயணத்தில் கண்டிப்பாக இன்னும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை வந்து நம்ம வெளியே செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணி வந்து இந்த வருஷமும் பிக் பாஸ்க்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத ரிவ்யூ பண்ணுறதுக்கு அல்டிபாஸில் உங்களோட சேர்ந்து நானும் இருப்பேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ அந்த ப்ரோமோவில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே விஜய் சேதுபதி தான் இந்த சீசனும் ஹோஸ்ட் பண்ண போகிறார் அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. விஜய் சேதுபதியோட அந்த ஒவ்வொரு ப்ரோமோ நீங்கள் எடுத்தீங்கனாலும் அந்த ப்ரோமோட டைரக்டருக்கு, சார் நீங்கள் இப்படி நீங்கள் பண்ணுற விஷயத்தில் சில விஷயத்த வந்து சொல்லணும் சார், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் சார், இப்படிலாம் வந்து சில பேர் மைண்டில் வச்சுருப்பாங்க. அது இருக்கா இல்லையான்றலாம் தெரியாது. ஸோ நமக்கு அந்த ப்ரோமோ பார்த்தா அதில் என்னென்ன தோணுது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்ல. அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக மட்டும் சொல்கிறேன். அவர் ரொம்ப காமன் கம்போஸ்டா, ஓகே, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்கடா, ஆனால் நான் என் வேலையை கரெக்டாக தான்டா பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸோடு இருக்க மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு வந்து வந்திருக்கு. அந்த லோகோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் உடைய சீசன் 9 லோகோவில் என்னென்ன விஷயங்கள் எலமெண்ட் இருக்குது, என்ன அதை எப்படி டீகோட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் பெட்டரான வீடியோஸில் பார்க்கலாம். நிறைய டீகோடிங் வீடியோ உங்களுக்கு வரப்போகுது. பட் ஒரு விஷயம் என்னென்னா, ஜியோ ஹாட்ஸ்டாராக மாறினதுக்கப்புறம், ஹாட்ஸ்டார் ஜியோ ஹாட்ஸ்டாராக மாறினதுக்கப்புறம் கேமோட பேசிக்கான சில விஷயங்களில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னமோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது பிக் பாஸை ஃபாலோ பண்ணுற ஆட்களுக்கு தெரியும். ஹிந்தியில் இருக்கக்கூடிய விஷயம் நார்த் இந்தியாவில் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து சவுத்தில் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் கேரளாவில் பண்ணக்கூடிய விஷயங்களை, கேரளாவில் இருக்கக்கூடிய கண்டென்ட், கேரளாவில் வரக்கூடிய கண்டஸ்டன்ஸ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு விதமான கண்டென்ட் இருக்கும், ஒவ்வொரு விதமான கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொரு விதமான ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ நம்ம பல தடவை பேசியிருக்கோம், பிக் பாஸ் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாமல் மூவ் ஆக முடியாது, ஒரு ஸ்கிரிப்டோட தான் மூவ் ஆகும். ஸோ ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்கிரிப்டை மாற்றி எழுதுறதுக்கான பேசிக்கான விஷயங்கள் சில மாற்றப்பட்டிருக்கா சொல்லப்படுது. ஸோ இந்த என்ன சொல்கிறது, ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கும் இல்லையா. சில சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வாரத்திலே பயங்கர ஹைப்பாக ஆரம்பமாகும், பட் போக 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 படுத்துரும். அந்த மாதிரி எந்த சீசன் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சில சீசன் வந்து அப்படியே மெதுவாக டேக் ஆஃப் ஆகும், ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு மேலே பயங்கர பீக்கில் போகும், கிளைமேக்ஸ் பயங்கரமாக இருக்கும். சில சீசன் கிளைமேக்ஸ் படுத்துரும், ஒரு 60வது நாள் கண்டுபிடிச்சி போடலாம், ஸோ இவன் தான் ஜெயிக்க போகிறான் அப்படின்னு. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து சும்மா வந்துட்டு இருக்கிற வரைக்கும் லாபமப்பா அப்படின்னு இது பண்ணிட்டு போனவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. முக்கியமாக விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் வந்து இருக்கிற வரைக்கும் சம்பாரிச்சு போவான்னு உள்ளே வந்துட்டு பண்ணிட்டு போனவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி வெளியே வந்து பல பேர் வந்து பல பிரச்சனைகள் மாட்டிட்டு இருக்காங்க, பல பேர் மேலே வரணும்னு தவிச்சிட்டு இருக்காங்க. பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பெருசாக வளர்ந்தவங்க அப்படின்றது ஒரு சில ஆட்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக கண்டஸ்டன்ஸ் அப்படின்ற அந்த லிஸ்ட்டு ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு மாறினதுக்கப்புறம் உள்ளே வரக்கூடிய கண்டெண்டர்ஸ் அப்படின்றவங்களில் நிறைய செக்ரிகேஷன்ஸ் வரப்போகிறதா சொல்லப்படுது. அந்த பெருசாக ஒன்றும் மாற்றம் வந்துட போகிறதில்ல, பட் அந்த என்ன சொல்கிறது, ஒரு பொட்டன்ஷியல் ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரப்போகிறதா சொல்கிறது. பட் அது வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குது, என்ன விடுறாங்க அப்படின்னு. கூடி போனால் என்ன மாற்றிட போகிறாங்க, என்ன பொறுத்தளவு கூடி போனால் என்ன சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஒரு டிஆர்பிக்காக வந்து சில பேரை வந்து உள்ளே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பிக் பாஸ் ஷோ அப்படின்றது எப்பயுமே டிஆர்பி ஷோ தான். பட் இப்போ இந்த கூமாப்பட்டிக்காரெல்லாம் இருக்கார்ல, அவரெல்லாம் வர்றாருன்னு சொல்கிறாங்க. பட் கூமாப்பட்டிக்காரெல்லாம் உள்ளே வந்தாலும் பிக் பாஸ் ஷோவை ஆட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் வேணும், ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் வேணும், ஃபிசிக்கல் டாஸ்க் ஆடுறதுக்கு ஒரு விஷயம் வேணும். அவரெல்லாம் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்காரு, அவர் பேசுகிறான்றக்கா நம்ம எல்லாத்தையும் இது பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. பட் வாய்ப்புகளும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஸோ நான் சொல்ல வரது என்னென்னா, பேசிக்காக அந்த கேட்டகரி, அந்த க்ரைட்டீரியா வந்து கொஞ்சம் தளர்வுபடுத்தி அதிகமான காமனர்ஸை உள்ளே விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பெருசாக பிரபலமாகாமல் இப்போ சோஷியல் மீடியாலேயோ அங்கங்கே வந்து பிரபலம் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில காமனர்ஸ் உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த இதை பொறுத்தளவுக்கு விரைவில் அப்படின்னு போட்டிருக்கனால விஜய் டிவியில் தான் வரப்போகுது. டிவி அப்படின்றதுல வந்து கண்டிப்பாக இது ஜியோக்கு மாறினாலுமே சேட்டலைட் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவிட்டு இருக்க போது, ஜியோ ஹாட்ஸ்டாரில் தான் இருக்க போகுது. ஜியோ சினிமாவுக்கு மாறிடுமா, மாறாது. ஏன்னா அது ரெண்டும் இதாகிடுச்சு. இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் மட்டும்தான் இருக்குது, ஜியோ ஹாட்ஸ்டாரில் தான் வரப்போகுது. 24/7 இருக்குமா, 100% 24/7 இருக்கும். எல்லா இதுலேயும் ஓடிட்டுருக்கு, 100% இருக்கும். விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. வேறு என்னடா அது புதுசாக இருக்க போகுது இந்த சீசனில், மற்ற சீசனில் இருந்து இந்த சீசனில் என்ன எதிர்பார்க்கலாம், டிஃப்ரெண்ட்டாக பேட்டர்ன் தான் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மலையாளம் பிக் பாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பல விஷயங்களும், எதிர்பாராத பல கண்டென்ட்டுகளும், பல டாஸ்க்குகளும் கொடுக்கப்படுது ஒவ்வொரு நாளும். இப்போது 10 பேர் வந்து ஒரு ஆளை எதுக்கும் போது கண்டிப்பாக அவன் ஹீரோ ஆகிறான் இல்லை ஹீரோயின் ஆகுறாங்க அந்த இடத்துல. அதே பேட்டர்ன் தான் எல்லா பிக் பாஸ்லேயும் ஓடுது. பட் எதனால எதுக்குறாங்க,
ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அவங்க ரைட்டா தப்பா அப்படின்னு யோசிக்க வைக்கிறதுல அந்த ஸ்கிரிப்ட் அதுக்கு நடுவில் வரக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல, அதில் மெனக்கடல் அப்படின்றது இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. ஏன்னா அந்த பனிப்புறா அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. இவங்களுக்கு பேசிக்காக தேவைப்படக்கூடிய பொருட்களை கூட அவங்க வந்து ஒரு டீமை செட் பண்ணி வாரம் போய் அதுக்குள்ளேருந்து எடுக்கக்கூடிய கண்டிஷனில் இப்போ இருக்குது. அந்த மாதிரி தான் மலையாளம் பிக் பாஸ் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு டீம் வேணும். உள்ளே போகிற ஆட்கள் தனிப்பட்ட அவங்களோட பொருட்கள் எடுக்கலாம், மற்றவங்களுக்கும் சேர்த்து எடுக்கலாம். ஸோ ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் உள்ளே என்ன பண்ண முடியாது, உள்ளே சஸ்டெயின் பண்ண முடியாது. அதே மாதிரி வெறும் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இருந்தாலும் உள்ளே சஸ்டெயின் பண்ண முடியாது. 2 பேரால் வந்து இந்த முதல்ல அன்கோ போட்டு விளையாடுவாங்கல்ல, அதெல்லாம் இப்போ முடியாது. நிறைய டாஸ்க்கள் வருது. இவனுக்கு காப்படிச்சு விட்டுறான், அவனுக்கு காப்படிச்சு விட்டுறான். இந்த டீமாக இருக்கவங்களை வந்து மற்றவங்களாம் சேர்ந்து முடிச்சு விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன விஷயம்லாம் நம்ம எதிர்பார்க்குறோமோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு செக்மேட் வைக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை வந்து உள்ள டீம் பண்ணிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதையும் தாண்டி ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன், இல்லை ஒரு ஒரு கூட்டத்தில் கோவிந்தா போட்டு வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவன் எல்லாரும் இருக்க தான் செய்கிறாங்க. கிச்சனில் வந்து நின்று எல்லாத்துக்கும் வந்து சமைச்சு போடுறதுனால நான் தியாகி ஆகணும்னு நினைக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. அதை நம்ம மலையாளம் பிக் பாஸில் இந்த ஒரு சீசன்லையும் பார்க்க முடியுது. ஸோ அந்த பேட்டர்ன் அப்படின்றது அப்படி இருக்கும். பட் கண்டென்ட் வைஸ் ஒவ்வொரு நாளும் நான் சொல்கிறது இந்த வீக் என்ன, அடுத்த வீக் என்ன, அதுக்கடுத்த வீக் என்ன அப்படின்னு போகும் இல்லையா. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சீசன் 5 அப்படி தான் போச்சு, சீசன் 6 அப்படி தான் போச்சு, இந்த வாரம் அடுத்த வாரம். பட் இங்கே டே வைஸ் மாற்றுறாங்க. இந்த டே என்ன, அடுத்த டே என்ன, அதுக்கு அடுத்த நாள் என்ன, இன்னைக்கு இந்த டாஸ்க்கு சம்மந்தமே இல்லாமல் யாருமே எதிர்பார்க்காத ஃபிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் இருக்குது. முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரத்திலேயே. ஸோ இதெல்லாம் எங்கே கொண்டு போய் விட போகுது, எப்படி வந்து இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கமிங் டு த பாயிண்ட், கண்டஸ்டன்ட் வைஸ் விஜய் டிவிக்குள்ளேருந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் இந்த வருடமும் நிறையா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குக் வித் கோமாளி நம்ம பார்க்கும் போதும் கூட நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயே பார்க்குறனாலே என்னன்றது தெரியல, நிறைய கான்ட்ரவர்சிஸ் உள்ளே இருக்குது குக் வித் கோமாளிக்குள்ளே. எப்படி என்ன மாதிரியான கான்ட்ரவர்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் அவங்க பாசிட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கண்டிப்பாக இப்பயும் பாசிட்டிவாக ப்ரொஜெக்ட் தான் பண்ணுறாங்க. ஓகே, ராஜு சமைக்க தெரியாது, பட் என்ன சொல்கிறது, சமைக்க தெரியாதுன்றது நமக்கு தெரியும். பட் ராஜு உள்ளே வச்சுருக்காங்க. அவர் எவிக்ட் ஆகிட்டார் என்னன்னு கூட தெரியல. நான் ஒரு 2 வாரமாக அதை பார்க்கல. ஆனால் ஷபானா அப்படின்ற ஒரு ஆள் வந்து ஒரு வாரம் முந்தின வாரம் என்ன நடக்குது, போதும் அதாவது கமெண்ட் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து அவங்ககிட்ட கமெண்ட் சொல்கிற ஜட்ஜிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, போதும் இதுக்கு மேலே சொல்லாதீங்க, எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜட்ஜாக அந்த இடத்துல இருக்கால அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்கிறது கூட ஷபானா வந்து அலோவ் பண்ணாமல் என்ன பண்ணாங்கன்னா, அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போதும் அப்படிம்பாங்க. என்னால் இது பண்ண முடியாது. ஒரு அரகன்ஸ் மாதிரி வந்து நமக்கு ஃபீல் ஆச்சு. என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்குது, நம்ம இப்படி நினைக்கல இந்த பொண்ணை பற்றி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த வாரம் 2 வாரம் பார்த்தீங்கன்னா செஃப் ஆஃப் த வீக் வாங்குறாங்க, வாவுன்றாரு, வண்டர்ஃபுல்ன்றாங்க. ஆகா டே, நீங்கள் உங்கள் பருவாடியிலிருந்து மாற்றமே இல்லை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இன்னும் இருக்குது. குரேஷி, ஷபானா, அதே மாதிரி இப்போது சுனிதாலாம் உள்ளே வந்துட்டு நம்ம உண்மை முகத்தை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் சுனிதா பண்ணக்கூடிய எல்லா காமெடிகளும் நமக்கு கடுப்பாகவே இருக்குல்ல. ஏன்னா கோவப்பட்டா பொண்ணு தமிழ் எப்படி பேசுன்றது நமக்கு தெரியும், காமெடி பண்ணுன்றக்க அந்த பொண்ணு தமிழ் எப்படி பேசுன்னு தெரியும், அது கடுப்பாகுது இல்லை. புரியுதா நான் சொல்கிறது? அந்த மாதிரி இங்கே சில பேரை வந்து நம்ம பார்த்துட்டு பிக் பாஸுக்குள்ளேயும் இவங்களை பார்க்கணுமேடா அப்படின்னு நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது. ஐயோ, நான் சௌந்தர்யா பற்றி பேச மாட்டேன், அவங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க, அவங்களுக்கு குக்கிங் வராது, அவங்க உண்மையிலேயே காமெடியன். நம்புங்க, சரியா? நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. உண்மையிலேயே காமெடியன்.